ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறையவே அப்டேட் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விவரமாக புரியும். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல பேர்த்துக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப டென்ஷன் படுத்துகிற ஒரு விஷயத்தையே தூக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு விஷயமும் நம்மளுக்கு சாதகமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாமே நம்ம வந்து இந்த தடவை பாஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. சரிங்களா? அதே மாதிரி தான் சிலபஸ் ஃபஸ்ட்டு தமிழில் குறைச்சாங்க. அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிச்சு. இப்போ ஓஎம்ஆரையே நம்மளுக்கு எது ரொம்ப ப்ரெஷர் பண்ணுமோ அந்த இதையே தூக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஓஎம்ஆரில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 1/4 மணி நேரம் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. எதுக்குன்னா, ஏல எத்தனை ஆப்ஷன் இருக்குது, பியில் எத்தனை ஆப்ஷன் குறிச்சிருக்கோம், சியில் எத்தனை குறிச்சிருக்கோம், டியில் எத்தனை குறிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பூராத்தையும் டோட்டல் பண்ணி அதில் 200 வந்துருச்சா அப்படிங்கிறதையும் பார்த்து அது எழுதுறதுக்குள்ளேயும் நம்ம மண்டையே குழம்பி போயிடும். அதுதான் ஒவ்வொரு ஆட்டியுமே சில பேருக்கு இதனால் இந்த ஓஎம்ஆர் ஷீட்னாலேயே சில பேர் 170 170க்கு மேலே எடுத்தவங்களுக்கு கூட இந்த ஓஎம்ஆர் ஷீட்னாலே வேலை எல்லாமே போயிருக்கு. அது ரொம்ப டென்ஷன் படுத்துகிற ஒரு விஷயந்தான். அந்த இதையே நம்மளுக்கு தூக்கிட்டாங்க. இந்த தடவை நிறைய நம்மளுக்கு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று எடுத்திருக்காங்களா, கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்தையே நம்மளுக்கு வந்து தூக்கிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது இந்த புக்லெட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்லெட் நம்பரையும் 1லேருந்து 0 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 0லேருந்து 1 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்து ஷேர் பண்ணுறக்குள்ளேயும் அதுவுமே நம்மளுக்கு வந்து குழம்பி போயிடும். இதுவும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அதையுமே நம்மளுக்கு வந்து எடுத்துட்டாங்க. எப்படின்னா, இப்போ வந்து எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் வரைக்கும் மட்டுமே, அதாவது 4 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 4 பாக்ஸ் வளவள கொலன்னு கொடுக்காம 0லேருந்து நம்மளுக்கு 9 வரைக்கும் கொடுக்கவும், அதுவே நம்மளுக்கு பாதி குழப்பமாகி புக்லெட் நம்பரை தப்பாக போட்டால் நம்ம பேப்பரே திருத்தவே மாட்டாங்க. நம்ம ஒரு நம்பர் தப்பாக அடிச்சிட்டாலுமே நம்ம பேப்பரை வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. இப்போ அதுக்குமே குழப்பம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து 4 நம்பர் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்படி எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்களா, இல்லை இப்படி தான் நம்மளுக்கு வருமானங்கிறது இது கொஞ்சம் தெரியல. ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இது 2 தான் நம்மளுக்கு வந்து இந்த ஓஎம்ஆரில் வந்து நம்மளுக்கு வந்து மாற்றிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டை குறியீடு ஓஎம்ஆர், அதாவது விடைத்தாளை ஆச்சரியப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது. அதாவது எதை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இருக்குது பார்கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், 3 இடத்துல பார்கோடு இருக்கா, இதில் சின்னதாக எதுவுமே பண்ணிடக்கூடாது. பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து வேல்யூ பண்ணவே மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஆப்ஷனை குறிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாரு சரியான முறைன்னு, அந்த ஃபுல்லாக நம்ம அந்த ரவுண்டு பூராமே ஷேட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணால் ஷேட் பண்ணணும். இப்படி தான் ஷேட் பண்ணணும். அதே மாதிரி டிக் பண்ணுறது, இன்ட்டு பண்ணது, சும்மா புள்ளி வைக்கிறது, வட்டத்தை சுற்றி இன்னொரு வட்டம் போடுறது, அப்புறம் ஒரு விடையிலேயே 2 ஆப்ஷன் குறிக்கிறது, அப்புறம் ஒன்றுமே குறிக்காமல் விடுறது அப்படிங்கிறத வந்து நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரி 2வது இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தாள் செல்லாத, அதே மாதிரி என்னென்ன காரணம் பண்ணால் நம்ம ஓஎம்ஆர் வந்து செல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். கருப்பு நிற மையோட பந்து போன பேனை தவிர மற்ற நிற பேனாக்களை பயன்படுத்தக்கூடாது. அதாவது பிளாக் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த பேனாக யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் நம்ம ஓஎம்ஆர் வந்து திருத்த மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறியீடுகள், அதாவது இந்த ஊ போடுறது, இன்ட்டு போடுறது, ப்ளஸ் போடுறது, இந்த மாதிரி இதை எதுவுமே எந்த குறியீடுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரியாமல் ஏதாவது பேனா கீச்சிருச்சா பரவாயில்ல, ஆனால் குறியீடு எதுவுமே இடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1ல் அதற்குரிய இடத்தில் கையொப்பமிடவில்லை எனில், அதாவது ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம சிக்னேச்சர் போடுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து தேர்வரோட கையொப்பம் கொடுத்துருக்கா, இதில் வந்து சிக்னேச்சர் போடணும். சிக்னேச்சர் போடாமல் விட்டாலும் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 3 அதை பார்த்தாச்சு. தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வினைத்தாள் அச்சடிக்கப்பட்ட வினா தொகுப்பினை ஓஎம்ஆர் விடைத்தாள்
கருமையாக்காமல் இருந்தால். அதாவது வினாத்தாள் இருக்குல்ல, வினாத்தாளில் உள்ள வினா தொகுப்பு, அதாவது அந்த எண்ணு புக்லெட் நம்பர் வந்து கரெக்டாக போடணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து மேலே உள்ளது பூரா இந்த எதாவது தப்பு பண்ணால் நம்ம ஓஎம்ஆர் அதை இது எடுக்கவே மாட்டாங்க, அதாவது வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் கொடுத்துருக்க 2 ஆப்ஷன் வந்து 5 மதிப்பெண் வந்து 5 மதிப்பெண் இல்லை, அரை மதிப்பெண் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கடுமையாக்க, அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து குறிக்காம மட்டும் வெறும் காலியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரை மார்க் குறைச்சிருவாங்க. அது மாதிரி பக்கம் 1 இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் கைவிரல் ரேகை வந்து வைக்கணும். இடது கைவிரல் ரேகை அதுவுமே வைக்கலான்னா அதுலேருந்துமே நம்ம இதாக இருக்குது பார்த்திங்களா, இதில் கொடுத்துருக்காங்க தேர்வை இடது கை பெருவிரல் ரேகை மட்டும்னு. இதில் வந்து ரேகை வைக்கலை அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து அரை மார்க்கு கழிச்சிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஹாலுக்கு வருவாங்களே அவங்க வைக்கிற கையொப்பம். இதில் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம். எந்த மிஸ்டேக்குமே எதுலேயுமே இந்த பார் கூட எதுவும் பண்ணுறதோ வேறு எதுவும் பண்ணுறதோ பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நம்மளுக்கு எல்லாமே ரொம்பவே சாதகமாக இருக்குது. அதனால் யாருமே இந்த தடவை ஃபெயில் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலையை இந்த தடவை நம்ம வாங்கியே ஆகணும். கவர்மெண்ட் வேலையை இந்த தடவை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற முயற்சியோடு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகி நம்ம கையில் வந்து வேலை கிடைக்கும், சரிங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் அப்டேட் இருந்தாலும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து நாளைக்கு தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்துட்டுனா எல்லாருமே தீயாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களுமே படிங்க, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால் இது வரைக்கும் படிக்காமல் இருந்தவங்க கூட இனிமேல் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் படிச்சிருங்க. படித்து நான் ஒரு வேலையை வாங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற நான் தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க. படிக்காதவங்களும் இனிமேல் படித்தாலும் பாஸ் ஆக முடியும் கண்டிப்பாக. கொஞ்சமாக படித்தாலும் நல்லா படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக படித்து இருக்கிற இதையும் கோட்டை விட்டுறாதீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.